Hey friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Good to see you all. போன வாரம் நம்ம வந்து 12 money mistakes that you should avoid in your 20s அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து ஃபீட்பேக் ரொம்ப என்கரேஜிங்காக இருந்துச்சு. நிறைய பேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி ஃபீட்பேக்லாம் படிக்கும் போது அதே மாதிரி நிறைய வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கும் ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு. ஸோ இன்னொரு ஹாப்பியான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம சேனல் வந்து 200 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து தாண்டிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட். ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கண்டிப்பா நம்ம ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ சொல்லி தரல. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங் வந்து ரொம்ப பெரிய டாபிக். ஸோ அந்த பெரிய டாபிக்ல எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல ஏதாவது பணம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கிடையாது. ஸோ உங்களுக்கு பேசிக்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுனாலே உங்களோட காமன் சென்ஸ் பிளஸ் டியூ டிலிஜென்ஸ் பண்ணி நீங்க ப்ராப்பரான ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த பேசிக் ஸ்ட்ராங் ஆகுறதுல தான் இந்த வீடியோ வந்து உள்ள வரப்போகுது. ஸோ இது வந்து பார்ட் 1 ஆஃப் த வீடியோ. கண்டிப்பா பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 வந்து இருக்கும். ஏன்னா வந்துட்டு எல்லாத்தையும் ஒரே வீடியோல சொல்ல முடியாது. நான் முன்னாடியே சொன்னது மாதிரி நானும் ரொம்ப நேரம் ஒரே விஷயத்தை பத்தி பேச போறது இல்ல. ஸோ டக்குன்னு அடுத்தடுத்த விஷயத்தை பத்தி போயிடலாம். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமோ காட்ட முடியுமோ நாங்க வந்து அதை காட்டுறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ ஸ்டாக்னா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். நீங்கள் ஒரு கம்பெனியோட ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் நீங்களும் ஒரு சின்ன ஓனர் அப்படிங்கிறத அர்த்தம். ஸோ எப்படி உங்களோட ஓனர்ஷிப்பை நீங்கள் கிளைம் பண்ணலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடோ இல்லை உங்களோட ஒரு காரோ பைக்கோ உங்கள் இதில் ரெஜிஸ்டர் பண்ணும்போது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஸ்டாக்ஸ் எந்தெந்த கம்பெனிலாம் வச்சிருக்கோ அவங்களாம் வந்துட்டு ஒரு ஸ்டாக் சர்டிஃபிகேட்ஸ்னு ஒன்று தான் அந்த காலத்தில் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம ஸ்கூல் டைம்ஸில் வந்துட்டு சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்குவோம் இல்லையா, பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்ஸ், ப்ரைஸ் சர்டிஃபிகேட். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக் ஓன் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டாக் சர்டிஃபிகேட் மாதிரி கம்பெனிஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ திங்ஸ் எல்லாமே வந்து மாறிடுச்சு. ஸோ கம்ப்யூட்டர்ஸ் வந்துருச்சு, ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்துருச்சு. இப்போ நீங்கள் ஏதாவது ஸ்டாக் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபோனில் இருக்க ஒரு ஆப் மூலியமா இல்லை ஒரு வெப்சைட் மூலியமா கூட நீங்கள் வந்துட்டு ஸ்டாக்ஸ் வந்து வாங்கலாம். பட் நீங்கள் ஒரு கம்பெனியோட ஸ்டாக் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அந்த கம்பெனியில் ஒரு சின்ன ஓனர்ஷிப் வச்சிருக்க மாதிரி தான் அர்த்தம். ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் எப்படி பணம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ 2 வகையில் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் எப்படி நீங்கள் பணம் பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஒரு ஸ்டாக்கை நீங்கள் ஒரு 100 rupeesக்கு வாங்கிட்டு ஒரு 1 month கழிச்சு அதே ஸ்டாக்கை நீங்கள் ஒரு 150க்கு விற்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஒரே ஒரு ஸ்டாக்ல நீங்கள் 50 rupees ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க இல்லையா. ஸோ இதே மாதிரி உங்ககிட்ட ஒரு 10,000 rupees இருந்து 100 ஷேர் இந்த மாதிரி வாங்கி அதை வந்து 150க்கு நீங்கள் வந்துட்டு ஒரு ஷேரையும் 1 month கழிச்சு விற்கும் போது நீங்கள் வந்து 15,000 மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்கள் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50% வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கு. ஸோ இதே மாதிரி எல்லா ஸ்டாக்லேயும் ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி 10,000, 15,000 அப்படிங்கிற ஹோல் நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். பட் திஸ் இஸ் தி ஐடியா. நீங்கள் ஒரு ஸ்டாக்கை ஒரு விலைக்கு வாங்கி அது ஒரு 1 weekோ இல்லை 1 monthோ கழிச்சு நீங்கள் வந்து அதிக விலைக்கு விற்கும் போது அந்த டிஃபரன்ஸ் வந்து ப்ராஃபிட், அது வந்து உங்களோட ரிட்டர்ன்ஸ். இது வந்து 1 type ஆஃப் இன்கம் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து பண்ணலாம். ஸோ செகண்ட் டைப் ஆஃப் இன்கம் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் இன்கம். ஸோ டிவிடெண்ட் இன்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கை வாங்கும் போது அந்த கம்பெனி அதோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு வருஷமும் அவங்க எவ்வளோ ஷேர்ஸ் வச்சிருந்தாலும் இப்போ ஒரு ஷேர் வச்சிருந்தா கூட ஒரு 5% டிவிடெண்ட் ரேட் அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனி சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ ஒரு ஷேர் நீங்கள் 100 rupeesக்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 5% ஆஃப் தி ஷேர் ப்ரைஸ் அது வந்து உங்களுக்கு டிவிடெண்டாக வந்து வரும். இப்போ இந்த டிவிடெண்ட் வந்துட்டு சில கம்பெனிஸ் வந்துட்டு குவார்டர்லி கொடுப்பாங்க, சில கம்பெனிஸ் வந்து ஆனுவல் டிவிடெண்டே வந்து 4 குவார்டரா பிரிச்சு கொடுப்பாங்க, சில கம்பெனிஸ் மந்த்லி டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனிஸும் இருக்கு. ஸோ இந்த எல்லா ஸ்டாக்குமே டிவிடெண்ட் கொடுக்குமா அப்படின்னா வந்து கிடையாது. சில கம்பெனிஸ் வந்து ரொம்ப வருஷமா இருக்கும் இல்லையா, ஒரு 30-40 இயர்ஸா இருக்க கம்பெனிஸ், நிறைய பிராண்ட்ஸ் ஓன் பண்ற கம்பெனிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா வந்து டிவிடெண்ட் கொடுக்கும். ஸோ நீங்க எந்த ஸ்டாக் எடுத்தாலும் அந்த கம்பெனி டிவிடெண்ட் கொடுக்குமா கொடுக்காதாங்கிறது நீங்க ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒரு ஸ்டாக்கை பத்தி நீங்க ரிசர்ச் பண்ணும்போது கீழே வந்து டிவிடெண்ட் பர்சன்டேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ டிவிடெண்ட் பர்சன்டேஜ் அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலே அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்க டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்கை நீங்கள் வாங்கும்போது சும்மா அந்த ஸ்டாக்கை வாங்கி நீங்கள் வச்சிருக்கிறதுக்கு மட்டும் அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு வந்து பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு 100 shares வச்சிருக்கீங்க, ஈச் ஷேரும் 100 rupeesனா 10,000 rupees worth ஆஃப் ஷேர்ஸ் வந்து நீங்கள் வந்து வச்சிருப்பீங்க. பட் ஒரு ஆனுவலி அந்த கம்பெனியோட டிவிடெண்ட் பர்சன்டேஜ் வந்து 5% அப்படின்னா 100 into 5 அதாவது 500 rupees வந்து உங்களுக்கு சும்மா நீங்கள் ஸ்டாக் வச்சிருக்கிறதுக்கு மட்டும் அந்த டிவிடெண்ட் வந்து உங்களுக்கு வந்து பே பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணும்போது டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்ஸாக வந்து வாங்கி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்கம் வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அந்த இன்கம் நீங்கள் எதை வித்ட்ரா பண்ணணும்
பண்ணணும்னா பண்ணிக்கலாம், இல்லை அந்த இன்கம் அப்படியே நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து செகண்ட் டைப் ஆஃப் இன்கம் விச் இஸ் கால்ட் அஸ் டிவிடெண்ட் இன்கம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்டாக்குக்கும் ஷேருக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன், உங்ககிட்ட 2 ஆப்பிள் ஷேர் இருக்கு, 2 கூகுள் ஷேர் இருக்கு, நிறைய பணம் இருக்கு. ஸோ 2 ஆப்பிள் ஷேர் வச்சிருக்கீங்க, 2 கூகுள் ஷேர் வச்சிருக்கீங்க இல்லையா? உங்ககிட்ட யாராவது உங்ககிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க ஆப்பிளே இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, கூகுளே இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, நான் வந்து ஒரு 2 ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு நீங்க வந்து சொல்வீங்க. பட் மொத்தம் எவ்வளவு ஷேர் இருக்குன்னு கேட்டா ஆப்பிள்ல 2 ஷேர், கூகுள்ல 2 ஷேர், ஸோ டோட்டல் 4 ஷேர்ஸ் வச்சிருப்பீங்க. ஸோ ஒரு கம்பெனில நீங்க எவ்வளவு ஷேர்ஸ் வச்சிருக்கீங்களோ அதை வந்து ஷேர்னு நீங்க சொல்வீங்க. எத்தனை கம்பெனிஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களோ அதெல்லாம் வந்து ஸ்டாக்னு சொல்வீங்க. இப்போ நீங்க 10 கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா 10 ஸ்டாக் வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். பட் ஒரே கம்பெனில 10 ஷேர் வச்சிருந்தீங்கன்னா அது நீங்க வந்து ஷேர்னு சொல்வீங்க. ஸோ இதுதான் ஷேருக்கும் ஸ்டாக்குக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நீங்கள் படித்தாலே ஒரு 2 டேர்ம்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஒன்று வந்து புல் மார்க்கெட், ஒன்று வந்து பேர் மார்க்கெட். ஸோ ஃபர்ஸ்ட் புல் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஒரு புல் வந்து அதோட எனிமியை எப்படி அட்டாக் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்க முன்னாடி இருந்தீங்கன்னா அதோட கொம்பால குத்தி உங்களை மேலே தள்ளும் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்டாக் வந்து இப்படி போயிட்டு இருக்கும் போது புல் வந்து அதை குத்தி மேலே தள்ளலாம். ஸ்டாக் எப்படி போகும்? ஸோ ஆப்வியஸ்லி மேலே போகும் இல்லையா? ஸோ நார்மலாக போயிட்டு இருக்க ஸ்டாக் வந்துட்டு ஒரு 20% ஆர் மோர் வந்து போகும்போது அதை வந்து புல் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து சொல்லலாம். ஸோ புல் மார்க்கெட்டுக்கு ஏன் புல் மார்க்கெட்னு பேர் வந்துச்சு அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் பேர் மார்க்கெட்டுக்கு ஏன் பேர் மார்க்கெட்னு பேர் வந்திருக்குங்கிறது ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். ஸோ ஒரு பேர் அதோட எனிமியை வந்து எப்படி அட்டாக் பண்ணோம் அப்படின்னா, முன்னாடி யார் இருந்தாலும் 2 கையும் தூக்கி டொப்புன்னு அடிச்சிடும். ஸோ ஒரு ஸ்டாக் வந்து நார்மலாக போயிட்டு இருக்கும்போது ஒரு பேர் அடிச்சது அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து அப்படியே கீழே அப்படியே போகும். ஸோ கீழே போகிறது 20% ஆர் மோர் கீழே போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு பேர் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ராகிறோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ புல் அட்டாக் பண்ணி மேலே போகும், பேர் அட்டாக் பண்ணி கீழே போகும். இதுதான் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ இந்த மார்க்கெட்ஸ் வந்து இந்த மாதிரி நடக்கும்போது புல் மார்க்கெட்டை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஸ்டாக்ஸ் எல்லாம் ரொம்ப புல்லிஷாக இருக்குது, பேர் மார்க்கெட் அப்போ ஸ்டாக்ஸ் எல்லாம் ரொம்ப பேரிஷாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாமே வந்து மக்கள் அடிக்கடி வந்து யூஸ் பண்ணுறது. இன்னுமே சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளில் சொல்லணும் அப்படின்னா, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து இதை வந்து பேண்டமிக் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணும்போது நிறைய கண்ட்ரிஸ் வந்து பார்டர்லாம் க்ளோஸ் பண்ணாங்க இல்லையா? ஸோ இந்த பார்டர்லாம் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ட்ராவல் பாதிக்கப்பட்டுச்சு, இந்த மாதிரி எக்கானமியே வந்து ரொம்பவே வந்து அஃபெக்ட் ஆச்சு எல்லா கண்ட்ரீஸ்க்கும். ஸோ அப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா எல்லா ஸ்டாக்ஸும் கீழே போக ஆரம்பிச்சுது. ஸோ அப்போ வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ வந்து பேர் மார்க்கெட் அப்படின்னு வந்து சொன்னாங்க. மக்கள் எல்லாமே ரொம்ப அஃபெக்ட் ஆனதுனால கவர்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய ரிலீஃப் மெஷர்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இந்த ரிலீஃப் மெஷர்ஸ்னால இப்போ வேலையில்லாமல் பாதிக்கப்பட்டவங்க ஆரம்பிச்சு எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் பணம் வந்து கவர்மெண்ட்டே கொடுக்குற மாதிரி வந்து நிறைய கண்ட்ரீஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இப்படி அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா கொஞ்சம் திரும்பவும் வந்து ஸ்டாக்ஸ் வந்து மேலே போக ஆரம்பிச்சுது. அப்புறம் வந்துட்டு கண்ட்ரீஸில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் வந்து கர்வ் ஃபிளாட்டன் பண்ணதுக்கப்புறம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் இன்னுமே ஸ்டாக்ஸ் மேலே போக ஆரம்பிச்சுது. ஸோ அப்போ வந்து புல் மார்க்கெட் என்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் ரிலாக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா இப்போ செகண்ட் வேவ் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து பயந்தாங்க. சைனாவில் ஒரு செகண்ட் வேவ் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் மற்ற கண்ட்ரீஸில் செகண்ட் வேவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ செகண்ட் வேவ் வருங்கிற நியூஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா திரும்பவும் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து டிப் ஆச்சு. இப்போ வந்து திரும்பவும் பேர் மார்க்கெட்டுக்கு போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லிச்சு. ஸோ இந்த பேர் மார்க்கெட்டும் புல் மார்க்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி தான் வரும். சுற்றி இருக்கிற சர்க்கம்ஸ்டான்சஸை வச்சு இந்த பேர் மார்க்கெட்டும் புல் மார்க்கெட்டும் மாற்றி ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இன்வெஸ்டிங் அப்படின்னாலே எல்லாருக்கும் இருக்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஓகே இதில் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும்? ஸோ இந்த லேண்ட் நான் வாங்குறேன், இது எத்தனை வருஷம் கழிச்சு எவ்வளோ ரிட்டர்ன் வரும்? இப்போ கோல்டு வாங்குறேன், இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு இது எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் இருக்கும்? ஸோ அதே மாதிரி ஸ்டாக்ஸ் அண்ட் ஷேர்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது இதில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டிப்பாக யோசிக்கலாம். ஸோ ஹிஸ்டாரிக்கலி ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10% வந்து இருக்குது. இது வந்து 1970s ஆவரேஜாக அவங்க வந்து ஆனுவலாக ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது 10%க்கு மேலே இருக்குது. அதுவும் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ஸில் அரௌண்ட் 15% இருக்க மாதிரிலாம் வந்து ஸ்டாட்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் கொஞ்சம் டியூ டெலிஜென்ஸ் பண்ணி காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் இந்த 10 to 15% ரிட்டர்ன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு விஷயம் பண்ணி பார்த்தா தான் அதில் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ குட் அட் அப்படிங்கிறத வந்து உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் ஸ்டாக் மார்க்கெட்னால் வந்துட்டு கேம்பிளிங் மாதிரி, ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நிறையா ரிஸ்க் இருக்குது, ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து காசு போட்டவங்க எல்லாருமே காசை தொலைச்சிட்டாங்க, இந்த மாதிரி வந்து நம்ம நிறையா கட்டுக்கதைகள் வந்து கேட்டிருப்போம் சின்ன வயசுலேருந்து. ஸோ இது ஒருத்தருக்கு நடந்துருந்துச்சுன்னா அதை ஊதி பெருசாக்கி அப்படியே ஊருக்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம ஊரில் தான் எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து நீங்களாக ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தாலோடைய அதில் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ உங்களால் பண்ண முடியும்
முடியும், நீங்கள் வந்துட்டு நிஜமாலுமே அதில் உங்களுக்கு திறமை இருக்கா இல்லையா, உங்களால் இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியுமா, எல்லாமே நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் தெரியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து எப்படி வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய ஆப்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனதுனால முக்கால்வாசி விஷயத்தை வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்தாலே போதும், இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிடலாம். நீங்கள் மற்ற யூடியூப் வீடியோஸ் பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லா வீடியோலையும் அப் ஸ்டாக்ஸோட ஆட் தான் வருது. ஸோ ஐ திங்க் அது நீங்கள் யூஸ் பண்ணி கூட ஸ்டாக்ஸ் வாங்கலாம். நாங்கள் பர்சனலாக இந்தியாவில் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஐ திங்க் ஜெரோ தான் யூஸ் பண்ணுறோம் நாங்கள் இந்தியன் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதே நேரம் நாங்கள் இப்போ கனடாவில் இருக்கிறனால கனடியன் ஸ்டாக்ஸும் யூஎஸ் ஸ்டாக்ஸும் நாங்கள் வந்துட்டு ஒரு லாஸ்ட் ஒரு 5 to 6 months நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த லாஸ்ட் 5 to 6 months நாங்கள் இங்கே என்ன ஆப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வெல்சிம்பிள் ட்ரேட் யூஸ் பண்ணுறோம். இந்த 2 ஆப்போட லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இன்கேஸ் கனடாவில் இருந்தாலும் சரி, நீங்கள் இந்தியாவில் இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த ஆப் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் கனடாவில் இருக்கீங்க, நீங்கள் வந்து யூஎஸ் ஸ்டாக்ஸோ இல்லை கனடா ஸ்டாக்ஸோ வாங்கணும் அப்படின்னா வெல்சிம்பிள் ட்ரேட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க் யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு $10 கிடைக்கும், எனக்கும் $10 கிடைக்கும். ஸோ அந்த ஆப்பில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ஆப்போட வாக் த்ரூவும் நான்